நிகழ்தகவு. லிவிங் டுகெதர் முறையால் சென்னையில் நிகழ்ந்த கொலை சம்பவம். தனது அழகால் ஆண்களை மயக்கி லட்சக்கணக்கில் பணம் பறித்து ஏமாற்றிய பெண். மதுவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொல்லப்பட்ட கொடூரம். ஆண்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்காகவே பெண்ணை வளர்த்த பெற்றோர். போலி காதலும் வஞ்சமும் சூழ்ச்சியும் பெண்ணை படுகொலியில் தள்ளியது எப்படி? பாலமுருகன் நித்யாங்கிற ஜோடி லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு டீச்சர்ஸ் காலனியில இருக்கிற வீட்டுக்கு வந்த பாலமுருகன் பெட்ரூம்ல நித்யா இருந்த கோலத்தை பார்த்து ஷாக் ஆகி இருக்காரு. நித்யா வாயில நுரை தள்ளியபடி கொடூரமான முறையில மயங்கி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியான பாலமுருகன் உடனே அவசர உதவியின் 108க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நித்யாவை பரிசோதனை பண்ணி அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அங்க வந்த போலீஸ் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. நித்யாவுக்கு என்னாச்சு, எப்படி உயிரிழந்தாங்க, இந்த வீட்டில் அவங்க கூட யார் இருந்தாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல கொலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. அதே சமயம் 108க்கு இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. நான் தான் சார் தகவல் கொடுத்தேன்னு பாலமுருகன் சொல்லியிருக்காரு. நீங்க யாரு, உங்களுக்கும் நித்யாவுக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வரோம். வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ நித்யா இப்படி இருந்தாங்க சார்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காரு பாலமுருகன். அதுக்கு பிறகு நித்யாவுடைய வீட்டை முழுமையா சோதனை பண்ணிட்டு இருந்த காவலர்கள் கண்ணுல ஒரு மது பாட்டிலும் பக்கத்துல தூக்க மாத்திரை பாட்டிலும் சிக்கியிருக்கு. 2யும் கைப்பற்றின போலீஸ் பாலமுருகன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. நீங்க வீட்டில் இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ மது பாட்டில் எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாம தூக்க மாத்திரை பாட்டிலும் கிடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சார், என்ன கொலையாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்க, மது பாட்டில் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க, அதுக்கப்புறம் உண்மையை நாங்க கண்டுபிடிச்சோம்னா வேற விதத்துல விசாரிக்க வேண்டி இருக்கும்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா பாலமுருகன் தான் சொன்னதையே தான் திருப்பி சொல்லியிருக்காரு. என்னடா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கானேன்னு குழம்பி போன போலீஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு நித்யா வீட்டுக்கு யார் யார் வந்துட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஒன்று விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல 5ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நித்யா வீட்டுக்கு ஒரு இளைஞர் வந்ததும் 3 மணிக்கு அந்த இளைஞர் அங்கிருந்து கிளம்பி போனதும் பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை பாலமுருகன் கிட்ட காட்டி இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நல்லாவே தெரியும் சார், இவர் நித்யாவுடைய எக்ஸ் லவர் சந்தோஷ்குமார் சேலத்துல இருக்காருன்னு சொல்லியிருக்காரு பாலமுருகன். அப்பதான் போலீஸ்காரங்களுக்கு இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சந்தோஷ்குமாரோடைய நம்பருக்கு போன் பண்ண கொடுங்கையூர் போலீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு, ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லவே அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காம அடுத்த 6 மணி நேரத்துல சென்னைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில தான் போலீஸையே அதிர வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. 26 வயசான நித்யாவுக்கு திருச்சி தான் சொந்த ஊரு. குடும்பம் வறுமையில இருக்கிறதால வேலை தேடி சென்னைக்கு வந்த நித்யாவுக்கு அம்பத்தூர்ல இருக்கிற ஐடி கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு. அங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லோரும் ராயலா இருந்ததை பார்த்த நித்யாவுக்கு நம்மளும் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்குது. ஆனா அதுக்கு பணம் தான் இல்லை. அந்த நேரத்துல தான் நித்யா குறுக்கு புத்தியில யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண நித்யா அரை நிர்வாணமா லைவ்ல பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டா ஐடியை பார்த்த ஆண்கள் நித்யாவுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட முழு நிர்வாணத்துக்கு ஒரு அமௌண்ட், அரை நிர்வாணத்துக்கு ஒரு அமௌண்ட்,
கால் நிர்வாணம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்னு விலை பேசி கட்டா பணம் பார்த்திருக்காங்க. வீடியோ காலில் முன்ன பின்ன தெரியாத ஆண்கள் கிட்ட பேசினா என்ன தப்பு, பணம் தேவைப்படுது அதனால பேசுறோம்னு தனக்கு தானே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இந்த வேலையில இறங்கினாங்க. வீடியோ காலில் நிர்வாணமா பேச ஆரம்பிச்சதும் நித்யா வங்கி கணக்குல கட்டா பணம் ஏற ஆரம்பிச்சிருக்குது. இப்படி பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ண நித்யாவுக்கு ஃபேஸ்புக்ல அறிமுகமானவர் தான் சந்தோஷ்குமார். நித்யாவுடைய அழகுல மயங்கின சந்தோஷ்குமார் நித்யா யாரு என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியாம லவ் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்களால தான் நம்ம கெரியரே வீணாக போகுது அப்படிங்கிறது சந்தோஷுக்கு அப்ப தெரியல. சந்தோஷ்குமாருக்கு சேலம் தான் சொந்த ஊரு. நித்யாவை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்த சந்தோஷ் பாடியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 2 பேரும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு சந்தோஷ தன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க நித்யா. பையன் யாரு என்ன ஏதுன்னு கேட்காம பணக்காரன்னு தெரிஞ்சதும் சந்தோஷ வாய்க்கு 100 தடவை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுருக்காங்க நித்யாவுடைய பெற்றோர். அவர் பேச்சையும் நித்யாவுடைய பேச்சையும் அவங்க குடும்பத்துடைய அக்கறையையும் பார்த்து வியந்து போன சந்தோஷ் நமக்கு வருங்கால மனைவியா வரப்போறவதானேன்னு நித்யா வீட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு. நாட்கள் போக போக நித்யா நிறைய ஆண்கள் கிட்ட தவறான முறையில பேசுறத தெரிஞ்சு உடைஞ்சு போன சந்தோஷ் அவங்க கிட்ட இருந்து முழுசா விலகி இருக்காரு. அதனால ஆத்திரமான நித்யா சந்தோஷ் கூட தனிமையில இருந்த வீடியோவை காட்டி என் கூட தான் இருக்கணும்னு மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை காட்டி சந்தோஷ் கிட்ட இருந்து 9 லட்சம் வரை பணத்தை கறந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல பாடியில இருந்து வீட்டை காலி பண்ணி கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனில வாடகைக்கு வீடு பார்த்து குடியேறி இருக்காங்க நித்யா. அங்க வந்ததும் அந்த தெருவில் இருக்கிற பாலமுருகன் கூட நித்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு அவர் கூடயும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அப்பவும் சந்தோஷ படாத பாடுபடுத்தி இருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில வீட்டுல இருந்த பாலமுருகன் கிட்ட தன்னுடைய அப்பா அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க, நீ இங்க இருந்தா யாரு என்னன்னு கேட்பாங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க நித்யா. அதுக்கப்புறம் சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணவங்க உன்கிட்ட பேசணும், நான் முன்ன மாதிரி இல்ல திருந்திட்டேன், ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்லி அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதோட வரும்போது மது பாட்டிலையும் வாங்கி வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா நித்யாவுக்கு மது குடிக்கிற பழக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. நித்யா கொடுத்த டார்ச்சர்ல மன உளைச்சல்ல இருந்த சந்தோஷ்குமார் நித்யாவை தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காரு. இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச சந்தோஷ் மது பாட்டிலோட நித்யா வீட்டுக்கு போயிருக்காரு. கூடவே தூக்க மாத்திரையையும் எடுத்துக்கிட்டு போனவரு மதுவுல தூக்க மாத்திரையை கலந்து நித்யாவுக்கு கொடுத்திருக்காரு. போதை தலைக்கேறினதும் சந்தோஷ தனிமையில இருக்க சொல்லி வற்புறுத்தின நித்யாவை தலையணையால அமுக்கி கொன்னிருக்காரு. அதோட பீரோவில் இருந்த நித்யாவுடைய 25 சவரன் தங்க நகைகளையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு. அடுத்து கொலையாளி டாக்டர் சந்தோஷ்குமாரை அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு